குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாகவும் நம்ம இருந்துக்கலாம், ப்ளஸ் ஒரு வீடு ரெண்டலுக்கும் நம்ம விட்டுட்டு இருந்துக்கலாம். அந்த மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்கவங்க எடுத்துக்கலாம். இல்லை அம்மா பசங்க அப்படி தனித்தனியாக கொடுக்கணும்னு நினச்சாலும் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி சென்னை கார்ப்பரேஷன் மாதிரியே நெக்ஸ்ட்டு ஆவடி கார்ப்பரேஷன் ஆக போகிற ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது ஆவடியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவர்த்தனகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான பாஷான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல பெரிய கவர்டு கார் பார்க் இருக்குது, 2 வீலர் பார்க் எல்லாமே விடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வண்டி விடலாம், அந்த அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. பெரிய கார் விடலாம், அந்தளவுக்கு இடமும் கேப் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 2010 சதுரடி லேண்ட் அமைஞ்சிருக்கு. அதாவது ரோடை விட பாருங்கள் எத்தனை படி மேலே வச்சு கீழே கட்டியிருக்காரு பாருங்கள். கார் பார்க்கிங் விட்டுட்டு நம்ம படி ஏறி வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. 4000 சதுரடி வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சுற்றி நிறைய ஜன்னல்லாம் வச்சு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க, வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டிவி ஷோகேஸ் வச்சுருக்காங்க, மாடுலர் கிச்சன் வச்சுருக்காங்க, எல்லா லாஃப்ட்ஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சுற்றி வீட்டை வந்து ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து 4000 சதுரடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2010 சதுரடி லேண்டு, 37 அடி ஃப்ரண்டேஜாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கும், 30 அடி ரோடில் அமைஞ்சிருக்கும், மாடுலர் கிச்சன் இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கனால ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மொத்தம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு ஃபுல்லாக இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு படி தனியாக வெளியே வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு 3 பெட்ரூம் ஆல் கிச்சனாகவும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு 3 பெட்ரூம் ஆல் கிச்சனாகவும் அமைஞ்சிருக்கு. சுற்றி எவ்வளோ வீடு இருப்பாருங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் லிஃப்ட் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த வீட்டில் லிஃப்ட் வைக்க முடியும். படி சுற்றி அவ்வளோ கேப் இருக்குது, அந்த கேப்பில் அப்படியே நம்ம லிஃப்ட்டை ரைஸ் பண்ணலாம், ரைஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா வச்சுக்கணும் சொல்கிறேன். இல்லைனா கிரவுண்ட் +1 இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் வேணும்னாலும் தேர்ட் ஃப்ளோர் வேணும்னாலும் நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு 30 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து 3 ஃபேஸ் லைன் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால்கனி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நிறைய பெரிய ஸ்பேஸ் சிட் அவுட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதில் போர் அவைலபிளாக இருக்குது, செப்டிக் டேங்க் அவைலபிளாக இருக்குது, ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து வரப்போகுது இதில். அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தல இருக்குது அப்படின்றத பார்க்க முடியாது. பாருங்கள், ஜன்னலில் எல்லாமே எவ்வளோ ஸ்பேசியஸான காற்று உள்ளே வர்றதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கிரவுண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 சதுரடி 390 சதுரடி தான் கம்மி. ஆனால் அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது பாருங்கள், 2.5 கோடி ரூபா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனும் மெட்டீரியல்ஸும் நல்ல டாப் குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. இந்த 2.5 கோடி ரூபான்றது விலை வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வீடுங்களோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எல்லாமே தேக்கு மரம், நிறைய தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தவரை. ஆவடியில் கோவர்த்தனகிரி அப்படின்ற இடத்துல அமைச்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைச்சாலும் நீங்கள் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். 9382225252 அப்படின்னு நம்பர் கூப்பிடலாம். அப்படி இல்லைனா 9943446660 கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 9841693026 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் வீடு நல்ல பெருசாகவே இருக்கும், ரொம்ப ஸ்பேஸஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து அப்படி சுற்றி நல்லா இருக்குதுன்னு பார்த்தா, இங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் வாக்கபிளில் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அதேமாதிரி இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன், ஆவடி சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 4வது கிலோமீட்டரில் உங்களுக்கு
மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி அப்கமிங் வரப்போகுது, வந்துட்டுருக்கு, வேலை நடந்துகிட்ருக்கு, அங்கே இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3வது கிலோமீட்டரில் பெங்களூர் ஹைவே பைபாஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அது இல்லாமல் வந்து 400 அடி அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு 4வது கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை நிறைய ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாமே இருக்குது. ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் பக்கத்துலேயே. ஸோ யாருக்கு தேவைச்சாலும் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வரதாக இருந்தால் முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டு வரணும். அப்போ தான் சாவிலாம் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்ட முடியும். அதனால் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்கிக்கங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணி கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து வர எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.